Dear student, welcome to our computer science class. Today, நம்ம last classes உடைய continuous topic பத்தி discuss பண்ண போறோம். அதாவது last classes நம்ம என்ன பத்தி பார்த்தோம்னா reference cells பத்தி பார்த்துட்டு இருந்தோம். The reference cellsல first two types of reference last classesல நம்ம discuss பண்ணிருக்கோம். The next topic நம்ம இன்னைக்கு பார்க்க போற topic என்னன்னு பார்த்தீங்கன்னா that means first last classesல pointing reference and then relative reference பத்தி பார்த்தோம். So இன்னைக்கு கிளாसेसல next இருக்கிற two reference types பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். First one is observed reference. Which one is the observed reference? Absolute reference. Then second one is the mixed reference. First of all, absolute reference அப்படினா என்ன நம்ம முதல்ல பார்ப்போம். So ஒரு theoretically absolute reference அப்படினா பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான values அந்த values cannot be changed. So real value என்ன அப்படின்றத absolute accurate நமக்கு சென்ட் பண்ணனும். So அதோட reference of value நம்ம சென்ட் பண்ண கூடாது. reference of cell உடைய values சென்ட் பண்ண கூடாது. நமக்கான values absolute கரெக்ட்டான வேல்யூவா என்ன வேல்யூவோ அந்த வேல்யூஸ் அப்படியே ரெஃபரன்ஸா நமக்கு எடுத்துக்கணும். அத பத்தி சொல்றது என்னன்னா absolute reference அப்படினு சொல்றாங்க. Then second one mixed reference னு சொல்றாங்க. So mixed referenceனா என்ன சார் அப்போ? So mixedனா வேற ஏதாச்சும் கம்பைன். So ஒண்ணுக்கு மேற்பட்ட காம்பினேஷன்ல இருக்குறத நம்ம என்ன சொல்லுவோம்? பேசிக்கா mixed அப்படினு சொல்லுவோம். கரெக்ட்டா? So அப்ப பேசிக்கா mixedனு சொல்லும்போது அப்ப இந்த வேல்யூஸ்ல two reference வந்து கம்பைன் ஆயிருக்கணும். கரெக்ட்டா? two reference கம்பைன் ஆயிருக்கும். சோ என்னென்ன ரெஃபரன்ஸ்லாம் கம்பைன் ஆயிதா நமக்கு மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸையும் இப்போ நம்ம பார்க்க போற அப்சல்யூட் ரெஃபரன்ஸையும் மிக்ஸ் பண்ண காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ். என்னது மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னா என்னன்றத டெஃபினிஷன் வைஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் வைஸ் நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸை நம்ம எப்படி கொண்டு வருவோம் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். Absolute reference. Basically நம்ம definition வைஸ் பார்க்கும்போது the absolute reference is the row and column reference do not change. So நம்ம relative referenceல நம்ம பார்த்திருப்போம் change the reference of column and row அப்படினு. So column and row உடைய வேல்யூஸை நீங்க காப்பி பண்ணி வேற ஒரு செல் லொகேஷன்ஸ்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படினா அந்த செல் லொகேஷன்ஸ் உடைய வேல்யூஸ் என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் அப்படினு சொன்னேன். ஆனா இங்க நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல என்ன ஆகுது உங்களுக்கான வேல்யூஸ் காலம் அண்ட் ரோ ரெஃபரன்ஸ் உடைய வேல்யூஸ் காப்பி from one location to another location. The reference of ஃபார்முலாவை நீங்க காப்பி பண்ணிட்டு வேற ஒரு லொகேஷன்ஸ்ல நீங்க பேஸ்ட் பண்றீங்க பட் யூஸ் பண்றீங்க அப்படினா அந்த டைம்ல அந்த வேல்யூ ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன ஆகும் உங்களுக்கு do not change அப்படினு சொல்றாங்க. So the relative reference the absolute reference is the row and the column reference do not change when the copy of cell reference. So என்ன சொல்றாங்க பாருங்க the absolute reference is the row and column reference do not change when the copy of cell reference. ஒரு செல் ரெஃபரன்ஸ் நீங்க காப்பி பண்ணிட்டு வேற ஒரு லொகேஷன்ஸ்ல கொண்டு போயிட்டு நீங்க அதே ஃபார்முலாஸை யூஸ் பண்றீங்க. என்னது அதே ஃபார்முலாஸை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படினா at the time the formula cannot be changed. அந்த ஃபார்முலாஸ்ல இருக்கிற something values என்ன ஆகாது changes ஆகாது. சோ அந்த something reference of cell தான் என்னன்னா absolute reference அப்படினு சொல்றாங்க. என்ன ரெஃபரன்ஸ் absolute reference. So the absolute reference
the absolute reference is defined as dollar sign using dollar sign. So dollar sign தான் என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கான absolute referenceல one of the part of rows and column ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. rows and column of the cell reference ல என்ன பண்ணிருக்காங்க absolute reference தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணனும் அப்படினா by using a dollar symbol. Example, for example நம்ம பார்க்கலாம். Now the example of cell reference. ஒரு cell reference எக்ஸாம்பிள் அப்படி எழுதுறதுனா என்ன மாதிரி எழுதலாம் பாருங்க. Now for example B2 அப்படிங்கற செல் இருக்கு. B2 செல்ல நம்ம ரெஃபரன்ஸ் செல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். That means absolute reference ஆ கொண்டு வரணும் அப்படினா now assign the dollar symbol after that column name and then again to assign dollar symbol, then after row name. So number of assigning the absolute reference by the B1 cell. So B1 cell ல நீங்க absolute reference ஆ நீங்க assign பண்றீங்க அப்படினா என்ன மாதிரி assign பண்ணனும்? For initializing, that means assign or define the dollar symbol. First நீங்க dollar row columns க்கு முன்னாடி ஒரு dollar symbols-உம் then row க்கு முன்னாடி ஒரு dollar symbols assign பண்ண போறீங்க. So இந்த மாதிரி நீங்க assign பண்ற இந்த content தான் என்னன்னு பாத்தீங்கன்னா absolute reference. என்னவா வருது? absolute reference ஆ உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. For example நமக்கு கொடுத்திருக்க absolute reference-ல B1 செல்ல நம்ம எடுத்துக்கோம். என்ன எடுத்துக்கோம்? B1 செல்ல நம்ம absolute reference ஆ எடுத்துக்கோம். So ஒரு example truth table நம்ம ஃபாலோ பண்ணுவோம். absolute reference ஆ மேக் பண்ணா என்ன மாதிரியான சேஞ்சஸ் நம்மளுடைய டேபிள் ஃபார்மேஷன்ல ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது வருது அப்படின்றத பாப்போம். For example, I have construct a table. That means the area of the value. என்ன பண்ண போறேன்? area of the values நம்ம சர்க்கிள்கான area of the values find out பண்ண போறேன். Now A column A, column B, column C. For example, column A, column B, column C. So then last one column D. So 4 columns assign பண்ணிட்டேன். After that row wise definition. Row 1 and row 2. Row 1 and row 2 the value. First I have enter the row number 1, 2 and 3. Row 1, 2, 3. Now I assign the radius value from radius. That means ஒரு ஏரியா சர்க்கிள்கான ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபார்முலாஸ் எழுத போறோம் அப்படினா நமக்கு ரேடியஸ் தட் மீன்ஸ் r ஓட வேல்யூ தேவைப்படும். ஓகேங்களா? சோ ரேடியஸ் ஓட வேல்யூ நான் என்ன காலம்ல அசைன் பண்றேன்? A காலம்ல அசைன் பண்றேன். then next காலம்ல calculations of areas of circle. area of circle. சர்க்கிள்கான ஏரியாஸ் நான் எங்க கால்குலேட் பண்ண போறேன்? என்னுடைய காலம் B ல நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். சரிங்களா? so then another one column C ல ஒரு fixed range of cells உடைய values நான் pi ஓட வேல்யூவை absolute வேல்யூவா நான் அசைன் பண்றேன். for example pi ஓட வேல்யூ என்னது? pi means 3.14. so exact pi ஓட வேல்யூ என்னது? 3.14. சரிங்களா? so இந்த 3.14 என்னுடைய radius that means area of circle க்கு நான் ஃபார்முலா அசைன் பண்ண போறேன். என்ன மாதிரி அசைன் பண்ண போறேன்? for example radius ஓட வேல்யூ now assign 2 ன்ற மாதிரி நான் radius ஓட வேல்யூ அசைன் பண்றேன். after now put the equation that means formula in B2 cell. so B2 cell ல formulas அசைன் பண்ண போறேன். now the formulas of B2 cell உடைய formula, this implies now write the formula pi r square. என்ன equation? pi r square. area of circle கான equation formulas என்ன? pi r square. so pi means என்னது? 3.14 என்ற வேல்யூ நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு செல் ஆஃப் தி ரேஞ்சஸ்ல அசைன் பண்ணிட்டேன். then r ஓட வேல்யூ r ஸ்கொயர் என்ன பண்ணீங்க? செல் ரேஞ்சஸ் உடைய வேல்யூவை நீங்க என்ன பண்ணீங்க? then pi ஓட வேல்யூவை நான் என்ன பண்றேன்? அப்சல்யூட் ரெஃபரன்ஸா கொண்டு வரேன். அது எந்த செல் உடைய ரேஞ்சஸா இருக்கு? C
C1 செல்லுடைய ரேஞ்சஸா இருக்கு. சோ அந்த அப்சல்யூட் ரேஞ்சஸ் நான் கொண்டு வரணும் அப்படினா now assign dollar symbol then C and again put dollar sign then 1 into the range of additional relative reference உடைய values நான் என்ன பண்றேன் next values அசைன் பண்றேன் A2 cell A2 into A2 so நம்ம ஃபார்முலா என்னவா அசைன் பண்ணிருக்கோம் pi r square so pi r square கான r square r கான வேல்யூ ரேடியஸ் so A2 into A2 r square so r ஓட வேல்யூ இது next r ஓட வேல்யூ r square and pi ஓட வேல்யூஸ் நான் அப்சல்யூட் வேல்யூஸா கால்குலேட் பண்றேன் that means 3.14 என்றது C1 உடைய ரெஃபரன்ஸ் ஆஃப் தி வேல்யூ சோ இந்த C1 நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்சல்யூட் ரெஃபரன்ஸா இந்த வேல்யூஸ் எங்க போனாலும் 3.14 தான் after that radius 2 3 செல்லுல அதாவது A3 செல்லுல நீங்க வேல்யூஸ் இம்போர்ட் பண்றீங்க now calculate the B3 செல்லுடைய ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படினா உங்களுடைய ஃபார்முலாஸ் என்ன ஆகும் பையோட வேல்யூ that means $C$1 என்ற ஃபிக்ஸ்ட் that means டிஃபால்ட்டா என்ன ஆயிடும் ஃபிக்ஸ்ட் ரேஞ்சஸா இருக்கும் then another values so இந்த values என்ன இருக்கு cannot be changed and this value A2 and A2 is changeable one okay va so now I set the equation from so equations நீங்க இந்த B2 கான equations நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 into 2 equations ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க 3.14 into 2 into 2 so finally இத கால்குலேட் பண்ணுங்க 3.14 into 14 into 4 so அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க 4 into 4 16 remaining 1 1 4s are 4 plus 5 dot 4 3s are 12 so 12.56 அப்படிங்கற range of the values எங்க உங்களுக்கு அசைன் ஆகும் for now the area of cell the circle of area 2 நீங்க ரெஃபரன்ஸ் வேல்யூவா ரேடியஸ் ஓட வேல்யூவா 2 னு ஃபிக்ஸ் பண்ணினா என்ன ஆகும் உங்களுக்கான value of range 12.56 அப்படிங்கற ranges அசைன் ஆகும் after that now we can go to assign the one more value 3 னு அசைன் பண்றீங்க now go to radius of range is 3 நீங்க அசைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபார்முலாஸ் என்னவா சேஞ்ச் ஆகும் now B3 formula is assigned to $C$1 into A3 into A3 so இங்க என்னவா இருக்கு பாருங்க absolute values அசைன் ஆகிறதால இந்த வேல்யூ that means C1 $C$1 என்றது absolute reference உங்களுக்கு அசைன் ஆகிறதால இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகல that the relative reference of value A3 into A3 என்ன இருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு so A3 ஓட வேல்யூ 3 into 3 9 into 3.14 now next one 9 ஆல மல்டிப்ளை பண்றீங்க so value of 3 into 3 9 into 4 36 remaining 3 1 9s are 9 12 remaining 1 then 3 9s are 27 28 so the exact answer என்னவா சேஞ்ச் ஆகுது after that 28.26 so the value of C3 reference the value of C1 reference is the absolute reference so நம்ம இன்னைக்கு கிளாसेस நம்ம பார்த்திருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா absolute reference உடைய டாபிக் டிஸ்கஷன்ல absolute reference என்ன சொல்றாங்க copy the rows and column reference do not change your cell area எந்த reference நீங்க சேஞ்ச் ஏரியா நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்சஸ் ஆகாது அப்படினு சொல்றாங்க then next one is the mixed reference
That means mixed reference means, so you can assign the rows and column. Column and rows நீங்க என்ன பண்றீங்க, relative reference ஆகவோ இல்ல column reference ஆகவோ, any one. one row reference ஆ இருக்கும்போது another one column reference ஆ இருக்கும், another one column reference ஆ இருக்கும்போது first one is the row reference ஆ இருக்கும். இந்த மாதிரி vice versa ஆவோ alternative ஆவோ உங்களுக்கான reference assign பண்றது. that combinations of absolute reference and then relative reference. So the mixed reference definition is, the mixed reference is rows and column reference. Rows and column reference. Rows and column reference. Rows and column reference are assigned with relative and absolute reference. Absolute reference and vice versa. And vice versa. So என்ன சொல்றாங்க, column reference relative reference ஆ இருக்கும்போது row reference absolute reference ஆ இருக்கும், இல்ல row reference absolute reference ஆ இருக்கும்போது column reference relative reference ஆ இருக்கும். இந்த மாதிரி changes wise என்ன இருக்குன்னா உங்களுக்கான reference mixing of, that means combination of absolute and relative reference ஆ இருக்குறத என்ன சொல்றாங்கன்னா mixed reference அப்படினு சொல்றாங்க. For example ஒரு mixed reference க்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு truth table construction from 1 to 5 கான ஒரு truth table constructions கொண்டு வருவோம். அந்த truth table கான equations ஃபார்முலாவை நம்ம எப்படி அசைன் பண்றோம். So for example of the formula, now we can construct the example. Same that B star B1 into A star 1. இங்க பாத்தீங்கன்னா the combinations of reference ல first dollar assign, dollar symbols எதுக்கு அசைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா column reference க்கு அசைன் பண்ணிருக்காங்க, second one க்கு row க்கு அசைன் பண்ணி வச்சிருக்காங்க. So the combinations of column and row reference is assigned to first one column, second one row. So this is the example for mixed referencing. For example, I have created one table with formula. இந்த formula ஏத்த மாதிரி ஒரு tables நான் மேக் பண்றேன் பாருங்க. Now I construct a table. Row A, B, row A and B, sorry, column A, column B and row 1, 2, 3, 4. Now the number is insert here. Number is insert here from 1 to 3. From 1 to 3. Then again 1, 2. So the truth table formation make பண்ணுவோம். So now the equation from the A1 cell ல நான் equations write பண்ண போறேன். From the A1 cell ல equations write பண்ண போறேன். Sorry. Here column number A, column B, column C. ஓகேங்களா? Column A, column B, column C. Now I can assign the formula in B2 cell. B2 cell ல நான் ஃபார்முலாஸ் என்ன அசைன் பண்ணிருக்கேன், $B1 cell into A$1 டாலர், சாரி இங்க $1 ல நம்பர் இருக்குது, so we can change the
2 $2 சேஞ்ச் பண்ணிக்க. if you want to change your formulas நம்ம தான் அசைன் பண்றோம். எந்த மாதிரியான கன்வீனியன்ட்க்கு நம்ம ஃபார்முலா வேணும்ன்றத if you want to change here, so நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி ஃபார்முலாஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். now the combinations of reference of absolute and relative reference. for example, first one b, that means column reference absolute வச்சிருக்கேன். second one ல row reference absolute வச்சிருக்கேன். இங்க first one ல rows relative வச்சிருக்கேன். second one ல columns relative வச்சிருக்கேன். புரியுதுங்களா? so now the combinations of value in the equation from here எங்க b2 செல்லுல நான் ரைட் பண்றேன். from the b2 செல்லுல இந்த equations ரைட் பண்றேன். b2 செல்லுல ரைட் பண்ற equations பாருங்க. 1 into 1, the assigning of value 1 into, then 2 into 1 2, 3 into 1 3. so multiplications are assigned பண்றோம். then after that we can change the 1 into 3. the formula will be changed that the formula 1 into 2. so now change the formula is $B1 $C1 into $C1 into $3 change ஆகும். change ஆகும்போது after that equations right, நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கான multiplications add பண்ணீங்க. 1 into 2 then 2 into 2 4, 3 into 2 6. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல என்ன பண்ணும், உங்களுக்கான டேபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகும். இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபார்முலால நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங் கொடுத்திருக்கோம், அப்சல்யூட் ரெஃபரன்சிங் கொடுத்திருக்கோம். சோ இந்த டைப்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் கால்ட் தி மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ். சோ அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டேபிள் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரே செட் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, setting for absolute only. for example, rows க்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, டாலர் சைன் அசைன் பண்ணிருப்பீங்க, காலம்க்கு டாலர் சைன் அசைன் பண்ணிருப்பீங்க. ஆனா இங்க பாருங்க, ஒன்னு அசைன் பண்ணிருந்தா காலம்க்கு அசைன் பண்ணிருப்பீங்க டாலர் சைன், இல்லைன்னா பாத்தீங்கன்னா ரோவுக்கு அசைன் பண்ணிருப்பீங்க. சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, first one absolute reference. absolute reference னா என்ன, do not change the copy of the cell reference. then second one is the mixed reference. mixed reference னா என்னன்னா, relative referenceையும் that means absolute reference உடைய combinationsல ஒரு reference of cell நம்ம அசைன் பண்றதுதான் relative reference, mixed reference. சோ இன்னைக்கு கிளாஸ்ல இந்த ரெண்டு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாसेसல வேற ஒரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you.